பிரைஸ் தி லார்ட். என்று கூட தேவன் எப்போது நம் ஜெபத்துக்கு பதில் அளிப்பார் என்பதை பார்க்கலாம். 4 காரியங்கள் நாம் செய்யும்போது நிச்சயமாக தேவன் நம் ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். முதலாவது, நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட இப்படிதான் கூறுறாரு, நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று குறிப்பிடுறாரு. 2வது, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானங்களை செய்கிறபடியால் நாம் வேண்டிக்கொள்வது எதுவோ அது அவரால் பெற்றுக்கொள்கிறோம். 3வது, நாம் எதையாகலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவன் நமக்கு செவி கொடுக்க என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 4வது, சுயநலமற்றவர்களாக ஜெபிக்க வேண்டும். நாம் சில நேரத்தில் விண்ணப்பம் பண்ணியும் நம்ம நிச்சயம் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணினால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். ஆகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த 4 காரியத்தை செய்து ஜெபிப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.